வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், பிரியா ஆலால் சுந்தரம். உயர்நீதிமன்ற கட்டளைகளை பின்பற்றி குற்றப்பிரேரணைக்கான புதிய சட்டங்களை வகுக்குமாறு அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குங்கள். சபாநாயகரிடம் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. இது தொடர்பான விரிவான தகவல்கள் தொடரும் செய்திகளில் காத்திருக்கின்றது. அதற்கு முன்னராக தலைப்புச் செய்திகள். குற்றப்பிரேரணை விசாரித்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு சட்ட அதிகாரம் இல்லை, உயர் நீதிமன்றம் தீர்மானம். நீதிமன்ற தீர்மானம் தமக்கோ பாராளுமன்றத்திற்கோ கிடைக்கவில்லை, பிரதி சபாநாயகர் அறிவிப்பு. அரசாங்க கையிருப்பில் உள்ள நெல்லை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். குற்றப்பிரேரணையை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு சட்ட அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரிய அரசியலமைப்பு மீதான பொருட்கோடலுக்கு அமையவே உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. பிரதம நீதியரசர் தொடர்பான குற்றப்பிரேரணை மீதான விசாரணை செயற்பாட்டை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த 7 மனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திடம் பொருட்கோடலை கோரியிருந்தது. பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் தீர்மானங்களுக்கு எதிராக பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று பரிசீலிக்கப்பட்டது. இதற்கமைய இன்று முற்பகல் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் புதுக்கடை உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு வருகை தந்திருந்தனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா, நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் AWA சலாம் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பிரதம நீதியரசரின் மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுவை பரிசீலிப்பதற்கு முன்னதாக நீதிபதிகள் குழாம் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவித்தது. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை என்பது சட்டமல்லவெனவும் அது பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான விதிமுறை மாத்திரமே எனவும் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் நீதிபதி ஒருவர் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரித்து தீர்மானங்கள் எடுப்பதற்கான சட்ட ரீதியான உரிமை தெரிவுக்குழுவுக்கு இல்லை எனவும் சட்டபூர்வமாக நிறுவப்பட்ட நீதிமன்றம், நீதிபதி அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாத்திரமே அந்த அங்கீகாரம் உள்ளது எனவும் உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரேரணை சமர்ப்பித்தல் மற்றும் அதனை நிறைவேற்றுவதற்கான எளிமை நிலையில் கட்டளைக்கு உள்ள போதிலும் குற்றச்சாட்டுக்களை நிரூபிப்பதற்கான செயற்பாட்டின் போது இயற்கை நியதி கோட்பாடுகளுக்கு அமைய குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு விளக்கம் அளிப்பதற்கும் சாட்சியாளர்களிடம் குறுக்கு விசாரணை செய்வதற்கும் சாட்சியாளர்களின் சாட்சியங்களை ஆதாரமற்றவை என நிரூபிப்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் வகையில் சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என உயர் நீதிமன்ற தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் சுயாதீனம் இலங்கை மக்கள் பல சந்ததிகளாக அனுபவித்து வருகின்ற உரிமை என 1978 ஆண்டு அரசியலமைப்பின் முகவுரையை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2001 ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த செயற்பாடு தொடர்பில் உரையாற்றிய அனுர பண்டாரநாயக்க நிலையியல் கட்டளைகளில் திருத்தத்தை மேற்கொள்ள அல்லது புதிய அரசியலமைப்பு ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியிருந்ததாக உயர்நீதிமன்றம் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. இந்த பொருட்கோடல் தொடர்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளான நிமல் காமினி அமரதுங்க, கே ஸ்ரீபவன் மற்றும் பிரியசாட்டெப் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் குழாமினால் பரிசீலிக்கப்பட்டிருந்தது. மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன், SL குணசேகர, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜி அழகரத்னம், ஜனாதிபதி சட்டத்தரணி ஷிப்லி அசீஸ் ஆகியோர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தது. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது அரசியலமைப்புப்படி செல்லுபடியானது அல்ல, அதற்கு இந்த விசாரணை செய்ய அதிகாரம் இருக்கவில்லை என்று உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. அதன் காரணமாக இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் எல்லா தெரிவுக்குழு உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர்களுக்கும் இந்த எழுத்தாணை மனு சம்பந்தமாக அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி எடுக்கப்படும். இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசியலமைப்பின் பொருட்கொடலை வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் உயர் நீதிமன்றமாகும். இலங்கையின் சட்டமே மீயுயரானது எனவும் இலங்கையின் அரசியலமைப்பே மீயுயர் ஆனது எனவும் அதற்கு கீழ் ஏனைய அனைத்து நிறுவனங்களும் உள்ளதாகவும் சட்டத்துக்கும் அரசியலமைப்பிற்கும் அப்பால் எந்த ஒரு நிறுவனத்தினாலும் செயற்பட முடியாது எனவும் உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தில் அது தெளிவாகின்றது. இதேவேளை பிரதம நீதியரசர் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பில் பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவின் உறுப்பினர்களான விஜித ஹேரத் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோர் சார்பில் சட்டத்தரணிகள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர்.
இந்த மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்களை நிராகரித்த 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைத்தது. எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் தெரிவுக்குழுவிலிருந்து வெளியேறுவதற்கு எடுத்த தீர்மானம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிலிருந்து உறுதியாவதை எண்ணி மகிழ்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். අද දින ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් අපේ රටේ ව්‍යවස්ථාව நமது நாட்டின் அரசியலமைப்பின் மீதான பொருட்கோடலை தெளிவுபடுத்தும் வகையில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானம் ஒன்றை அறிவித்துள்ளது. குற்றப்பிரேரணை மீதான விசாரணை செயற்பாடு நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானது என அந்த தீர்மானத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது நாட்டின் அரசியலமைப்பு மீதான பொருட்கோடலை வழங்குவதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திரமே உள்ளது. அண்மையில் கௌரவ சபாநாயகர் திவிநெகும சட்டமூலம் தொடர்பில் பார்லிமெண்டத்தில் கருத்து வெளியிட்ட போது அரசியல் அமைப்பின் மீதான பொருட்கோடலை வழங்குவதற்கான அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கே உள்ளது என கூறியிருந்தார். இதனால் குற்றப்பிரேரணையை சபாநாயகர் நீக்க வேண்டும். உயர்நீதிமன்ற தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையில் குற்றப்பிரேரணையை கொண்டு வருவதற்கான புதிய சட்டங்களை வகுக்குமாறு அரசாங்கத்துக்கு சபாநாயகர் ஆலோசனை வழங்க வேண்டும். தெரிவுக்குழு அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட்டதன் காரணமாகவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 4 அதிலிருந்து விலகிக் கொண்டனர். நாம் மேற்கொண்ட தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். අපිගත් තීරණය ඉවත් වීමට ගත් තීරණය ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් සනාථ කිරීම ගැන අපි සතුටු වෙනවා. மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நீக்குவது தொடர்பில் இதுவரை காலமும் பின்பற்றப்பட்ட நடைமுறைக்கு அமையவே சபாநாயகர் பாராளுமன்றத்தில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார். முதல் தடவையாக குற்றப்பிரேரணை மீதான தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் சபாநாயகர் இது தொடர்பான தமது தீர்மானத்தை அறிவித்ததன் பின்னரே அந்த தீர்ப்பு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். නමුත් පොදුවේ ගන්න තීන්දුවක් ගන්න වෙන්නේ කතානායකතුමා මේකට යම් තීන්දුවක් දුන්නාට පස්සේ. அடுத்த பிரதம நீதியரசர் யார் என்பதை கூற முடியுமா? அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நியமனம் வழங்குவதற்கு முன்னதாக அவர்கள் தொடர்பாக ஆராயுமாறு நீங்கள் யோசனை முன்வைத்ததாக நான் ஜனாதிபதியிடம் கூறுகிறேன். ஜனாதிபதி இது தொடர்பில் உரிய முறையில் ஆராயவில்லை என நீங்கள் கூறியுள்ளீர்கள். இன்று உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டனர். சட்டத்திற்கு மதிப்பளிக்காது பாராளுமன்றத்தை இழிவுபடுத்தி தான் தோன்றித்தனமாக வழக்கை விசாரித்து இயற்கை நீதிகளை மூழ்கடித்து மனித உரிமைகளை புறந்தள்ளி வழக்கு விசாரணையை மேற்கொண்டனர். அதற்கு தகுந்த பதிலை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த நாட்டின் நீதிமன்றத்திற்கு முதுகெலும்பு உள்ளது என அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுவே சட்டம், வேண்டுமாயின் செயற்படுத்துங்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ආණ්ඩුවට පැහැදිලි ලෙස මේ ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ තීන්දුව දීලා තිනවා. මේ කරන ක්‍රියාදාමය වැරදි. මේක හරි. அரசாங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை தவறானது. இதனை உரிய முறையில் முன்னெடுக்க வேண்டும். அனுர பண்டாரநாயக்கவின் அறிக்கையை வைத்துக் கொண்டே இதுவரை பேசினார்கள். அனுர பண்டாரநாயக்கவின் கருத்தை சுட்டிக்காட்டியே செய்வதை முறையாக செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. වාර්තාව අල්ලගෙන තමයි මෙච්චර වෙලා නැටුවේ. ඒ අනුර බණ්ඩාරනායකගේ කතාව අල්ලලා තමයි අද ශ්‍රේෂ්ඨ අධිකරණික කියන්නේ මොකද්ද කරන එක හරියට කරන්න කියලා. මේ තුනෙන් දෙකේ බලය සහිත පාර්ලිමේන්තුව 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது என்பதற்காக பாராளுமன்றம் மீயுயரானது என்பதை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நாட்டின் மக்களே மீயுயர் தன்மை கொண்டவர்கள். நாட்டு மக்களின் இறைமையை உறுதி செய்வதே மக்கள் பிரதிநிதிகளான எமது பொறுப்பாகும். තහවුරු කිරීම තමයි මහජන නියෝජිතයන් විදිහට අපේ වගකීම. අද ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් ප්‍රකාශයට පත් කළ ඔපීනියන් එක ஐதிஹாசிக உயர்நீதிமன்றத்தினால் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகும். இந்த நாட்டில் தற்போது வாழ்கின்ற எமக்கு மாத்திரமின்றி எதிர்காலத்தில் பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் தேவையான நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்கான மிகவும் உன்னதமான தீர்ப்பை இன்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ස්වාධීනත්වය ආරක්ෂා කර ගැනීම සඳහා අති විශිෂ්ට වූ තීන්දුවක් අද ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් ප්‍රකාශයට පත් කළා. குற்றப்பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவிற்கு உள்ள சட்ட அதிகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி சபாநாயகர் கருத்து வெளியிட்டார். පාර්ලිමේන්තුව දැනුවත් කිරීමක් කළා නැහැ. මම මේ
பாராளுமன்றம் தெளிவுபடுத்தப்படவில்லை. அந்த உத்தரவு எனக்கு கிடைக்கவில்லை. அதனை வாசிப்பதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. உங்களிடமிருந்து கிடைக்கும் SMS மூலம் எனக்கு தெரியும். நிலையற் கட்டளை என்பது சட்டமல்ல. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் அதிகாரம் அரசியலமைப்பின் 107வது சரத்தினூடாக மிகவும் தெளிவான முறையில் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஊடாக அல்லது நிலையற் கட்டளையின் ஊடாக அதனை மேற்கொள்ள முடியும். விசேட தெரிவுக்குழு அவரை நீக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் அல்லது ஏதேனும் ஒரு குற்றத்தில் அவர் குற்றவாளி என தீர்ப்பை முன்வைக்கவில்லை. இறுதி தீர்மானத்தை பாராளுமன்றமே எடுக்கும். அத்துடன் அரசியலமைப்பின் 4C சரத்திற்கு அமைய பாராளுமன்ற அதிகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை செயற்படுத்துவது தொடர்பான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை. அது பாராளுமன்ற அதிகாரம் சம்பந்தப்பட்ட விடயம். பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டம் எமது நிலையற் கட்டளைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இங்கிலாந்து பாராளுமன்ற சம்பிரதாயத்தை நாம் பின்பற்றுகின்றோம் என்பது தெளிவாகின்றது. இங்கிலாந்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்திற்கு நீதிமன்றம் அழைப்பாணை பிறப்பிக்கவில்லை. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை விசாரிக்கும் போது நீதிமன்றம் அதற்கு தலையீடு செய்யவில்லை. அதனை ஒத்த வகையில் சபாநாயகரின் தீர்ப்பிற்கு அமைய பாராளுமன்றம் செயற்படுகிறது. පාර්ලිමේන්තුවේ තියෙන සම්ප්‍රදාය පිළිගන්නවා කියලා අනුගමනය කරනවා කියලා. එංගලන්තෙත් කිසිම දවසක අධිකරණයට පාර්ලිමේන්තුව කැඳවලා නැහැ. இனம் தெரியாத ஒருவரால் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 3 மணி அளவில் வீட்டிற்கு தாம் வருகை தந்ததாகவும் 3:30 அளவில் தனது மனைவியின் கையடக்க தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் தன்னை பிரசாந்தன் என அறிமுகப்படுத்தி தம்மிடம் பேச விரும்புவதாகவும் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் தன்னுடன் பேசிய அந்த நபர் தமது மனைவிக்கு சிரமம் ஏற்படுத்த வேண்டாம் என அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவித்தார். எனவே தொலைபேசி அழைப்பு தொடர்பில் தமது பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தியதாகவும் அவர் உரையாடிய சந்தர்ப்பத்திலும் அந்த நபர் அவ்வாறே கூறியதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். யாழ் மண்டைத்தீவு பகுதியில் 4 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி பிரதேசத்தில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்டைத்தீவு புனித பேதுருவானவர் ஆலய வளாகத்திலிருந்து ஆரம்பமான அமைதி பேரணி மண்டைத்தீவு போலீஸ் நிலையத்தை சென்றடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சிறுமி குணராசா சுடரினி கல்வி கற்ற முன்பள்ளி சிறார்கள், பிரதேச மக்கள், மாதர் சங்கம் மற்றும் பொதுமக்களின் பிரதிநிதிகள் என சுமார் 500க்கும் அதிகமானவர்கள் அமைதி பேரணியில் பங்கேற்றுள்ளனர். சிறுவர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற வாசகங்களுடனான ஸ்லோகங்களை பேரணியில் பங்கேற்றவர்கள் ஏந்தியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சிறுமியின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை உரியவாறு முன்னெடுப்பதற்கு வலியுறுத்த கோரும் மகஜர்கள் வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் யாழ் மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பேரணியின் இறுதியில் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இந்த சிறுமியினுடைய கொலை அதை கடுமையாக தண்டிக்கின்றோம். இந்த சிறுமியினுடைய கொலை போல இன்னும் இதுகள் நடந்துவிடக் கூடாது. இதேவேளை சிறுமியின் கொலை சம்பவம் குறித்து போலீசார் உரிய விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக யாழ் மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முகமது ஜெஃப்ரி இதன்போது குறிப்பிட்டார். சம்பவம் நடந்த தினம் 27ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் இது சம்பந்தமாக முழுமூச்சாக தகவல்களை திரட்டுவதில் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த சம்பவம் இந்த மண்டைத்தீவுக்குள் உட்பட்ட ஒருவரால் தான் நடந்திருக்க வேண்டும். என்றாலும் எனக்கு இதுவரைக்கும் பொதுமக்களால் தகவல் கிடைக்கிறது மிச்சம் அரிதாக இருக்குது. அதனால என்னுடைய பரிசோதனை சீக்கிரமாக முடித்து இதுக்கு சம்பந்தப்பட்டவரை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் நாங்கள் எங்களோட முயற்சியை கைவிடவில்லை.